அனிதா, லலிதா 2 பேருமே சகோதரிகள். லலிதாவின் அம்மா அனிதாவிற்கு சித்தி. அதனாலேயே அவர் அனிதாவை கொடுமை செய்தார். நல்ல துணிகளை கூட போட்டுவிட மாட்டார். அவளை எப்போதும் அழுக்காகவும் அசிங்கமாகவும் வைத்திருப்பார். அவர் சொல்லும் வேலைகளை செய்யவில்லை என்றால் அனிதாவை மிகவும் காயப்படுத்துவார். அது ஒரு குளிர்காலம். மாம்பழம் எங்குமே கிடைக்காது என்பதை தெரிந்தும், நீ மாம்பழம் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது என்று கொட்டும் பணியில் காய்ந்த ரொட்டித் துண்டுடன் அனிதாவை வெளியே அனுப்பினார் அவள் சித்தி. கால்களில் நல்ல செருப்பு கூட இல்லாமல் நடுங்கிக் கொண்டே மாம்பழத்தை தேடி அலைந்தாள் அனிதா. நீண்ட தூரம் நடந்தும் அவளுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. தூரத்தில் ஒரு வீடு இருப்பதை பார்த்த அவள் அதன் கதவை தட்டினாள். உள்ளே 3 சித்திரக் குள்ளர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் உதவி கேட்டாள் அனிதா. ரொம்ப தூரத்தில் இருந்து வருகிறேன், குளிர் தாங்க முடியவில்லை, கொஞ்சம் இளைப்பாறிவிட்டு செல்ல இடம் தாருங்கள் என்றதும் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அவள் அணிந்திருந்த உடையை பார்த்து, உன்னிடம் குளிருக்கு இதமாக போடும் உடை ஏதும் இல்லையா என்றார்கள். அவள், எனது சித்தி இதைத்தான் கொடுத்தார், மேலும் நான் மாம்பழம் இல்லாமல் சென்றால் மிகவும் கோபப்படுவார் என்றும் கூறினாள். முதலில் அவளின் குளிருக்கு இதமாக ஒரு உடையை கொடுத்தார்கள். பின்னர் தீயை மூட்டி குளிர்காய சொன்னார்கள். அவர்களின் உதவியை பார்த்த அனிதா தான் வைத்திருந்த காய்ந்த ரொட்டியை அவர்களுக்கு கொடுத்தாள். 4 பேரும் அதை பகிர்ந்து உண்டார்கள். பின்னர் அனிதா அவர்களுக்கு நன்றி கூறி அங்கிருந்து கிளம்ப தயாரானாள். அப்போது சித்திரக்குள்ளன் ஒருவன் ஒரு துடைப்பத்தை கொடுத்து, போகும் வழியில் இதை வைத்து துடைத்து செல் என்றான். அவள் அதை வாங்கிக் கொண்டாள். 2வது சித்திரக்குள்ளன் அவள் எப்போதும் அழகான பெண்ணாக நன்றாக உடையணிந்திருக்க வேண்டும் என்றான். அதுபோலவே அவள் மாறினாள். 3வது சித்திரக்குள்ளன் அவள் பேசும் அன்பான வார்த்தைகளுக்கு தங்கமாக கொட்டும் என்றும் அவளுக்கு ஏற்ற அழகிய ராஜகுமாரன் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்றான். அனிதா அவர்களிடம் விடைபெற்று வீட்டிற்கு கிளம்பினாள். வழியில் முதல் சித்திரக்குள்ளன் கூறியபடி துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்தாள். அவ்வளவுதான், நிறைய மாம்பழங்கள் தோன்றின. மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தாள். கொஞ்ச நேரத்தில் வீட்டை அடைந்தாள் அனிதா. அவள் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளே மாறிப்போய் வந்தது அவளின் சித்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதைப் பற்றி அனிதாவிடம் கேட்டார். அவளும் நடந்ததை கூறினாள். அடுத்த நாள் தனது மகளான லலிதாவை அனுப்ப முடிவு செய்தார் அவள் சித்தி. அனிதா லலிதாவிடம் கனிவாக நடந்து கொள் என அறிவுரை சொன்னாள். சொல்லி முடித்ததும் அனிதாவின் வாயிலிருந்து தங்கமாக கொட்டியது. சித்திக்கு ஆசை பேராசையாக உருவெடுக்க லலிதாவை அந்த குளிருக்குள் அனுப்ப முடிவு செய்தார். லலிதாவிடம் நல்ல ராஜபோக உணவை கொடுத்து, மேலும் குளிருக்கு நல்ல இதமான உடையை அணிவித்து அனுப்பினார் அவளது அம்மா. லலிதா அங்கிருந்து புறப்பட்டு சித்திரக்குள்ளர்கள் இருப்பிடத்தை அடைந்தாள். அவர்கள் கதவை திறந்ததும் எதுவும் சொல்லாமல் உள்ளே நுழைந்தாள் லலிதா. அவள் கொண்டு போன ராஜபோக உணவை அவள் மட்டுமே தனியாக சாப்பிட்டாள். சற்று நேரத்தில் அவள், சரி கிளம்புகிறேன் என்று சித்திரக்குள்ளர்களிடம் சொல்ல, அவர்களில் ஒருவன் துடைப்பத்தை கொடுத்து, நீ போகும் வழியை சுத்தம் செய் என்றான். அவளோ அதை வாங்கிக் கொண்டு, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என துடைப்பத்தை தூக்கி எறிந்தாள். இதை பார்த்ததும் மற்றொரு சித்திரக்குள்ளன், வாழ்நாள் முழுவதும் நீ அழுக்காகவும் அசிங்கமாகவும் இருப்பாய் என்றான். அடுத்த கணமே அவள் அசிங்கமாக மாறினாள். கடைசி சித்திரக்குள்ளன், லலிதா வாயைத் திறந்து யாரையாவது காயப்படுத்தும்படி பேசினால் அவள் வாயிலிருந்து வௌவால்கள் பறக்கும் என்றும் வாழ்நாள் முழுவதும் அவள் சிரிப்பை மறந்து போக வேண்டும் என்றும் மந்திரம் போட்டான். சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தாள் லலிதா. அவளை பார்த்த அம்மா அதிர்ச்சியானாள். அனிதா ஓடி வந்து, நீ கனிவாக நடக்கவில்லையா என்று கேட்டாள். உடனடியாக கோபப்பட்டு அவளை திட்ட ஆரம்பித்தாள் லலிதா. அவள் வாயிலிருந்து வௌவால்கள் பறக்க அவள் யாரையுமே அதன் பிறகு திட்டவில்லை. கொஞ்ச நாட்களில் சித்திரக்குள்ளன் கூறியதைப் போலவே அனிதாவை தேடி ஒரு இளவரசன் வந்தான். அவனையே திருமணம் செய்து கொண்டாள் அனிதா. சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? ஒருவரிடத்தில் நீங்கள் காட்டும் கருணை பல மடங்காய் உங்களிடம் திரும்ப வரும். அனைவரிடமும் அன்பாயிருங்கள்.